ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஆர்எஸ்பி கேமிங் தமிழ் பிறகு நான் அப்படி நம்புறேன். அதே மாதிரி நான் படிக்கிற பசங்க வந்து மிஸ் கேமில் பார்க்க போகிறேன். நிவோ வந்து பார்த்தீங்கன்னா திரினித்ரான்னு சொல்லி ஒரு ப்ரைவேட் பஸ் மோடு வந்து ரெடியாக இருக்குது. அதாவது அப்கமிங் மோடு பற்றி தான் இன்றைக்கி ஃபுல் வீடியோ சொல்ல போகிறேன். இந்த மோடு வந்து ஒரு அப்கமிங் மோடு. அது இப்போ தான் நீங்கள் வந்து நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்கணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பிள்ளைக்கு டச் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆள் வச்சுக்கோங்க. நம்ம வந்து பஸ் வந்து மிஸ் கேமில் வர எல்லா அப்டேட்டுமே நம்மளோட சேனல் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மோடு வந்து நம்மளுடைய 90s கிட்ஸ் அவங்களோட சேனல் தான் வந்து ரெடியாக இருக்குது. அதாவது அவங்க சேனல் தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதேமாரி இந்த மோடில் என்னென்ன அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க, இன்னும் என்னென்ன அப்டேட்லாம் நீங்கள் கொண்டு வரலாம்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய பேர் வந்து நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அதை முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாரி நெக்ஸ்ட் என்ன மோட் ரிவ்யூ பண்ணலாம், அடுத்து என்னென்ன மோட்லாம் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதேமாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸிற்கு வந்து பெய்டு மோட் ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஒரு டீம் மெம்பர்ஸாக வச்சு பண்ணிகிட்ருக்கோம். அதாவது நீங்கள் ஒரு யூடியூப் சேனலை வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது மோட் ஒர்க் பண்ணணும், இல்லை நான் ஒரு யூடியூப் சேனலாக இல்லை நான் தனியாக கூட ஒரு மோடு மேக் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து நீங்கள் கான்டெக்ட் பண்ணி பேசுங்க. அவங்க என்ன ப்ரைஸ்ன்னு சொல்லி பேசுவாங்க. டீம் மெம்பர்ஸ் தான் பேசுவாங்க. பேசிவிட்டு எனக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு மாடல் எந்த மாடல் வேணாலும் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் ஓரளவுக்கு கம்மியான ப்ரைஸில் தான் பண்ணி தந்துட்டுருக்கோம். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி இந்த மோடில் என்னென்ன அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே நான் இப்படியே காமிச்சிடுறேன். அதாவது ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு மாலை, சின்னதாக ஒரு மாலை, பெரிய ஒரு மாலை ஆட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி ரிப்பன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது புதுச்சேரி, திண்டிவனம், செஞ்சி இந்த ரூட்டில் போகிற ஒரு பஸ்ஸோட மாடல் தான் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அடுத்து வாங்க இதோட அவுட்டர் வியூவு, கேபினு, இன்டீரியர்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். பாருங்கள், பஸ்ஸோட வியூ எல்லாமே சூப்பராக இப்படி தான் கொடுத்துருக்காங்க. திருநீத்திரன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா பிக்சல் போர்டு வந்து கலர் லைட்லாம் சேஞ்ச் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு மாலை ஆட் பண்ணியிருக்காங்க. லைட்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டூரிஸ்ட் மிரரில் டிஸ்ட்ரிக் ஏர் மாதிரியும் கட்டியிருக்காங்க. அதுமாரி சைடில் லைட்டிங் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்து டயர்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ETS 2, அதாவது ஈரோடெக் சிமுலேட்டர் 2வில் வந்து அந்த டயரில் இப்படி தான் சைடில் நேமோடு இருக்கும். அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. புதுச்சேரி, செஞ்சி, திருவண்ணாமலை, சாத்தனூர் அப்படின்னு சொல்லி அந்த ரூட்டில் போகிற ஒரு பஸ்ஸோட மாடலில் தான் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி பின்னாடி எல்லாமே சூப்பராக அழகாக கொடுத்துருக்காங்க. மிரர்லாம் பாருங்கள், பின்னாடி கண்ணாடியில் வந்து பார்த்திங்கன்னா முருகனோட ஃபோட்டோ, அப்புறம் கீழே கிருஷ்ணா, ராதாவோட ஃபோட்டோலாம் ஆட் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி லைட்டிங், அதேமாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்குது. உள்ளே இருக்க வியூ எல்லாமே நம்ம இன்டீரியர் வியூவில் போய் தனியாக பார்க்கலாம். பாருங்கள், சிவன் ஃபோட்டோலாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி சைடில் பார்த்திங்கன்னா லைட்டிங் வந்து நல்லா எரியும். அதேமாதிரி தெரிஞ்சிருக்கும். அடுத்து பஸ்ஸோட கேபின் உள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. நமக்கு பஸ்ஸோட கேபினில் உள்ளே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். லெஃப்ட் சைடில் ஒரு டிவி, மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு செட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. அதேமாதிரி ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் சின்னதாக ஒரு GPS மேப்பு, பூஜாடி நிறையா ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நடுவில் சின்னதாக பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு விநாயகர் சிலையும் ஆட் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி மேலே பார்த்திங்கன்னா கேமராவும் வச்சுருக்காங்க. அதேமாதிரி மேலே பாருங்கள், நம்மளோட மோடு ஓனர் வந்து 90s கிட்ஸ் கேமிங். அதேமாதிரி மோடை யார் மேக் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா டீம் TBZ அஃபீஷியல். அவங்க தான் மோடை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. நம்ம 90s கிட்ஸ் கேமிங் அவங்களோட இதில் தான் வந்து மோடு வந்து ரிலீஸ் ஆக போகுது. அப்கமிங் மோடு தான் அது. மோடு ரிலீஸ் டேட்டை பற்றி இன்னும் அவங்க எதுவும் சொல்லலை. நீங்கள் மேபி அவங்களோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க அஃபீஷியலாக எப்போ ரிலீஸ் ஆகுன்னு சொல்லி டேட் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அப்படி இல்லைனா நானும் கூட நம்மளோட சேனலில் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா நான் கூடிய சீக்கிரம் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுறேன். அடுத்து வாங்க இதோட இன்டீரியர் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான மாடலில் தான் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இருந்தாலும் நமக்கு வந்து அதில் சீட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியோட நேம் போர்டு வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதையும் தெரிஞ்சிருக்கும். மேலெலாம் பார்த்திங்கன்னா செட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பேசஞ்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. அதையும் தெரிஞ்சிருக்கும். சீட்ஸு, பேசஞ்சர்ஸு எல்லாமே சூப்பராக இருக்குது. மேலே செட்லேருந்து எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. அதையும் தெரிஞ்சிருக்கும். சீட்லாம் ரியலாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பாருங்கள், இந்த ரெட்டை சீட்டு எல்லாமே சூப்பராக நீட்டாக இருக்குது. அதேமாதிரி நம்ம டிரைவர் கேபின் வியூலேருந்து எல்லாமே ஃபுல்லாக பார்த்தாச்சு. பாருங்கள், இப்படி தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா சாமி ஃபோட்டோ கூட ஆட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இந்த பூஜாடி இந்த இதெல்லாம் வந்து இங்கே இப்படி தான் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அடுத்தது நான் பஸ்ஸு கொஞ்சம் தூரம் ட்ரைவ் பண்ணுறேன். ஏன்னா இப்பொழுதைக்கு பொறுமையாக தான் இருக்குது. நமக்கு வந்து டெஸ்ட் மோடு தான் கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் மோடு ரிலீஸ் பண்ணுறப்ப இன்னும் நிறைய அப்டேட்ஸோடு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதேமாரி இந்த மோடில் நிறைய அனிமேஷன்ஸ் வந்து இப்பொழுதைக்கு கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அனிமேஷன்ஸ்லாம் பண்ணலான்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காமல் நம்மளோட சேனல் கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள். இல்லைனா நம்ம 90s கிட்ஸ் கேமிங் அவங்களோட சேனலோட கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள். அவங்களும் அப்டேட் வந்து கொண்டு வருவாங்க. இப்போ நம்ம இதில் என்னென்ன அனிமேஷன் இருக்குன்னு பார்த்துடலாம். நமக்கு ஃபஸ்ட் அனிமேஷன் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்க மாலை மறைஞ்சிரும். அதேமாதிரி சைடில் இருக்கிற அதாவது கண்ணாடிலாம் ஓப்பன் க்ளோஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. செகண்ட் அனிமேஷன் கொடுத்தீங்கன்னா ஃப்ரண்டில் இருக்கிற அந்த பானட் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும், மைல்டாக தான் தெரியும். பாருங்கள், இந்த மாலையோடு இருக்க அந்த பானட் வந்து
ஓப்பன் க்ளோஸ் ஆகும். இதுதான் செகண்ட் அனிமேஷன் கீ இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. தேர்ட் அனிமேஷன் கீ கொடுத்தீங்கன்னா நமக்கு ரூட் போர்டு வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அது இது வந்து ஒரு டெம்பரரியான அனிமேஷன்ஸ் தான். ஒரிஜினல் அனிமேஷன்ஸ்னும் மோடு ரிலீஸ் ஆகிறப்ப தான் ஃபுல்லாக ரெடி பண்ணி விரும்பாங்க. என்னென்ன அனிமேஷன்ஸ்லாம் கொண்டு வரலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா மறக்காமல் அது எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் அவங்க முடிஞ்ச அளவுக்கு சேஞ்ச் பண்ணுவாங்க. அதேமாதிரி இதில் வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. லைட்டிங் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதேமாரி சைடெலாம் ஒரு தடவை உங்களுக்கு காமிச்சிட்றேன் பாருங்கள். ஃப்ரண்ட்டு பேக்கு சைடு எல்லாமே இப்படி தான் இருக்குது. அதேமாரி இந்த இதை நான் வந்து ட்ரை பண்ணி காட்டுறேன் கேபின் வியூவில் வச்சு. ஒரு சூப்பரான இதாக தான் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி முன்னாடி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா எமேஜஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த டூரிஸ்ட் மிரரில் இருக்கிற அந்த டிஸ்ட்ரிக் ஏரி கூட பாருங்கள் ரியலாக சேர்க்க வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாரி இந்த மோடு வந்து ஒரு அப்கமிங் மோடு. கூடிய சீக்கிரம் நம்ம பஸ் இதுக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்க முடியுமோ சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. அவங்களும் கூடிய சீக்கிரம் அந்த மோடு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுமாரி நான் வந்து இந்த மோடோட ஃபுல் அப்டேட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் என்ன மோடு ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதேமாரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்மளோட சேனல் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இருக்க இடத்துல சேஃபாக இருக்கேன். நீங்கள் இருக்க இடத்துல சேஃபாக இருங்க. சேஃபாக இருக்க நம்பிக்கையில் இந்த வீடியோவை வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.